லம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலமன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடதுறைவால் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தலைக மாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமன்ற நமர்த்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாடை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை மேலணைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தையாருடைய திருவடியில் எல்லாம் மனமொழி மேகலாடை வணங்கி திருவாவூர் யாதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் திரு ஆதிரை நட்சத்திரம். எம்பெருமான் கணநாத நாயனார் குருபோசி திருநாள். எம்பெருமான் கணநாத நாயனார் சீர்காழி என்பதில் அவதரித்து ஞானசம்பந்த பிள்ளையாரையே குருநாதராக கொண்ட பெருமகனார். அவருடைய திருச்சரிதத்தை நமக்கு தெய்வ செக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது 7 திருப்பாடல்களை நமக்கு அருளுகின்றார். அப்படி 7 திருப்பாடல்கள் மூலமாக அவர் செய்த தொண்டு, அவர் அவதரித்த பதி, இதையெல்லாம் இதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்ல இருக்கிறதுலே பெரிய சிறப்பு என்னென்னா, எம்பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த திருப்பதி சீர்காழி. அந்த பதியிலே அவதரித்த ஒரு நாயனார், அவரையே குருநாதராக கொண்ட ஒரு நாயனார் கணநாத நாயனார் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது கடல் காலி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார். கடல் காலி அப்படின்னா கடற்கரையுடைய காலி நகரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி நகரத்தில் அவதரித்த அந்த கணநாதரனுடைய அடியாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி திருத்தொண்டை ஆசிரியர் கணநாதரின் அடியாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்கிறார். கணநாதன் அப்படின்னு அவருக்கு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா, சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக ஆகக்கூடிய பேற்றினை பெற்றவர் கணநாதர். இது ஒரு காரண பெயராக. இறைவருடைய பெயரும் கணநாதன் என்று சொல்லுவது காலத்தியான். அவன் அந்த காலத்தி பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது கணநாதன் என் காலத்தியான் என்று சொல்லி நமக்கு திருமுறைகளில் வருகிறது. காலத்தி தாண்டகத்தில் அப்பர் சாமிகள் சொல்வார், கணநாதன் என் காலத்தியான் என்று சொல்லுவார். கணநாதன் என்று சொல்வது இறைவனுடைய திருப்பெயர். அப்படி அருளுகின்ற பொழுது நமக்கு வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, தொண்டரையாக்கி அவரவர்க்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தம் கோணக் கணத்துக்கு நாயகம் பெற்றவன்கான் கொண்டல் கொண்டு ஏறிய மின்னுக்கு கோலமாடல்கள் தொறும் கண்டல்வெண் சோரளிக்கும் கடல்காலி கணநாதனே. வகைநூல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது கொண்டல் கொண்டேறிய மின்னுக்கு கோலமடங்கள் தோறும்னர் அப்படின்னா மேகங்களை இடமாக கொண்டு மேலேறி விளங்கும் மின்னலாகிய மகளுக்கு தாளைகள் வெள்ளிய சோற்றினை அளிக்கும் கடற்கரையில் உள்ள சீர்காழி நகரில் அவதரித்து வாழ்ந்த கணநாதர் என்னும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தொண்டரை ஆக்கி அப்படின்னார். தொண்டர்களை எல்லாம் உருவாக்கி, அதாவது அடியாருடைய நிலையை தெரிந்து இவருக்கு எந்த தொண்டு செய்தால் ஒத்து வரும், எல்லாரும் எல்லா தொண்டு செய்ய முடியாது. அதனால் அந்த அடியாருடைய திறனுக்கு ஏற்றாறு போல தொண்டுகளை கொடுத்து அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடுக்கறது, இதுதான் அவருடைய பணி, தொண்டர்களை உருவாக்கக்கூடிய பணி. அப்படி தொண்டர்களை உண்டாக்கி அவரவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்றபடி பணிகளில் பழக்கி பணி செய்யும்படி செய்து உளவார பணி செய்யக்கூடியவங்களுக்கு உளவார பணி சொல்லிக் கொடுப்பார். திருமுறை படிக்கக்கூடியவர்களுக்கு திருமுறை படிக்க சொல்லிக் கொடுப்பார். இப்படி மலர் தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு மலர் தொண்டு செய்து பழக்கி விடுவார். இப்படியெல்லாம் இந்த தொண்டுகளை எல்லாம் பழக்கி விட்டு பணி செய்யும்படி செய்து அப்படி தேவர் தலைவராகிய அந்த சிவபெருமானது சிவகணத்துக்கு நாயகத்தன்மையினை பெற்றவர். அதனால் இவருக்கு பேர் கணநாதர் என்று சொல்லி திருப்பெயர் என்று சொல்கிறார். அதாவது இவர் ஒரு அடியாருடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல சரியை தொழில்களை செய்யும்படி பழக்கி, அப்புறம் அது என்ன சரியை தொண்டுன்னா திருவலகு, திரு மெழுக்கிடுதல், திரு மஞ்சனத்துக்கு உண்டானது செய்து வைத்தல், திரு மாலைகள் கட்டுவது, திருவிளக்கு ஏற்றுவது, இதெல்லாம் சரியை தொண்டுகள். இதெல்லாம் அந்தந்த அடியார் தகுந்த மாதிரி அதை செய்விக்கக்கூடிய ஆற்றல் இந்த நாயனாருக்கு உண்டு என்று சொல்கிறார்.
அப்படிப்பட்ட கணநாத நாயனார் சீர்காழியில் அவதரிக்க ஒரு பெருமை உடையவர். சீர்காழியில் அவதரித்தல் என்றதே ஒரு பெருமை. எத்தனையோ தவங்கள் செய்திருந்தால் தான் அந்த சீர்காழி பதியில் அவதரிக்க முடியும். அப்படி அவதரித்தாலும் கூட ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை பற்றுவது அப்படிங்கிறது அதுக்கு தனியாக தவம் செஞ்சுருக்கணும். பல பிறப்புகள் தவம் செஞ்சுருக்கணும். இல்லைன்னா ஞானசம்பந்த பெருமான் திருவடியை பற்றி நம்ம பணி செய்ய முடியாது. அந்த வகையில் இந்த நாயனார் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி பற்றி பணி செய்தவர். அதான் முதல் பாட்டில் சொல்கிறார், ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்றளித்தவள் திருமுலை அமுது உண்ட வாலி ஞான சம்பந்தர் வந்தருளிய வனப்பினது அளப்பில்லாம் ஊலி மாகடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திருமறையவர் குலக்காவலர் கணநாதர். அவர் காளி மாநகர் என்று சொல்லக்கூடிய சீர்காழியம்பதியில் இருக்கக்கூடிய மறையவர் குலத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா ஆலி மாநிலத்து அகிலம் ஈன்றடித்தவள் அப்படின்னார். கடல் சூழ்ந்த இந்த பெரிய நில உலகத்தில் எல்லா உயிர்களையும் ஈன்று காக்கின்ற உமையம்மையாரது திருமுலைப்பால் அமுதத்தினை உண்டருளியதனால் வாழ்வழித்த திருஞான சம்பந்த நாயனார் அவதரித்தருளி அழகிய பெருமையுடையதாகிய அந்த அளவுபடாது ஊழியில் பெருகிய பெருங்கடல் வெள்ளத்திலும் ஆளாது அது மிதந்து நின்று உலகம் மேல உலகாதலுக்கு ஒரு முதலாகிய சீர்காழி பதியிலே வேதியர் குலத் தலைவராய் விளங்கியவர் கணநாதர். அதாவது ஊழி காலத்தில் உலகமெல்லாம் நீரால் மூழ்கி இருந்த பொழுது கூட அந்த நகரம் மட்டும் மிதந்து கொண்டிருந்தது. அதனால் அதுக்கு பேர் தோனின்னு பேர், தோணிபுரம் அப்படின்னு சொல்லி பேருங்க. அப்படி மிதந்து கொண்டிருந்ததுனால அதை வைத்து கொண்டு மீண்டும் இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டில் சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடைய இந்த சீர்காழிப்பதி. இன்னும் அந்த சீர்காழிப்பதிக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை எல்லாம் எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய உமையம்மையனுடைய திருமுலைப்பால் உண்டவர் ஞானசம்பந்த பெருமான். அது ஞானசம்பந்த பெருமானுடைய திருச்சரியத்தில் நாம் பார்க்க முடியும். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய அந்த சந்திப்பை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அதில் சொல்கிறார், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருட்சமய முதல் சைவநெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈண்டார்தன் திருவருளும் எனவும் கூடி இருக்கடு உண்டவர்தம் அருளும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, உலகமெல்லாம் ஈண்டார்தன் திருவருளும் எனவும். அப்போ உமையம்மை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உலகத்தையெல்லாம் படைத்து காட்டியவள் உமையம்மை. அதான் இங்கே சொல்கிறாரு, கடல் சூழ்ந்த பெரிய நில உலகத்தில் எல்லா உயிர்களையும் ஈண்டு காக்கின்ற உமையம்மையாரது திருமுலைப்பால் அமுதத்தினை உண்டவர் என்று சொல்கிறார். அப்போ உலகமெல்லாம் ஈண்டாள்தன் திருவருள் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை சேக்கிழார் பெருமான் அந்த ஊமையில் சொல்கிறார். அப்படி இந்த உலகத்தை எல்லாம் ஈன்று அளித்த ஒரு பெருமையுடைய உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்ட ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி அப்படிங்கிறது தான் பெருமைங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை திருமுலைப்பால் கொடுக்கின்ற பொழுது அதில் சிவஞானத்தை கலந்து கொடுத்தாங்களாம். என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்க கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணமளித்து அன்னலாரை அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்படி அந்த சிவஞானத்தை குலைத்து கொடுத்ததுனால அவருக்கு என்ன கிடைத்தது ஞானசம்பந்த பெருமானுக்கு என்று சொன்னால் 2 ஞானங்கள் கிடைத்தது. அதாவது பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய 2 ஞானங்கள் கிடைச்சது. அதான் சொல்றார், சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலார் கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவம் முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருக்கு கிடைத்த 2 ஞானத்தை நமக்கு சொல்லுகின்றார். அப்படி 2 ஞானம் கிடைச்சதுனால் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அதை அடுத்த பாட்டில் சொல்கிறார். எப்பொருளும் ஆக்குபவன் ஈசனே எனும் உணர்வுன்னார். எல்லா பொருளையும் ஆக்கக்கூடியது சிவபெருமான் தான். ஆனால் அந்த பொருள் என்னென்னா அரண் அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்பொருளும் ஆக்குபவன் ஈசனே எனும் உணர்வும் அப்பொருளும் ஆளுடையான் அடியார்கள் எனமறிவும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இதை 2ஐயும் அவர் உணர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த சரியத்திலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்ட ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி என்று சொல்லுவது சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள் நமக்கு சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்றார். 12 திருப்பெயர்களுமே காரணப்பெயராக அமையப்பெற்று இருக்கிறது. இதில் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பு,
பிள்ளையார் அங்கு அவதாரம் செய்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியது என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அகிலமும் ஈன்றளித்தவள், உலக உயிர்களையெல்லாம் பெற்றெடுத்து வளர்க்கின்றவளாகிய உமையம்மை என்று சொல்லி சொல்கிறார். வந்தருளிய வருதற்கிடமாகிய என்று சொல்லி சொல்கிறார். அப்படி காவலர் தலைவனர் காத்தலாவது அக்குளத்துக்குரிய மேம்பட்ட சைவ ஒழுக்க நிலைகளை வலுவாமல் ஓங்கும்படி காத்து வளரச் செய்தர் என்று சொல்லி நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது காவலர் அப்படிங்கிறார். முதலாய காளிமான திருமறையவர் குல காவலர், அந்த குலத்துக்கே ஒரு ஒரு ஒளி விளக்காக இருந்தவர். அக்குலத்துக்குரிய மேம்பட்ட சைவ ஒழுக்க நிலைகளை வலுவாமல் ஓங்கும்படி காத்து வளரச் செய்தவர் மறையவர் குலம் என்று சொல்லுவது நாயனார் அவதரித்த அந்த ஒரு குலம் என்று சொல்றார் என்று சொல்லு. உலகினுக்கு ஒரு முதல் என்றது உலகம் மீள உலதாதற்கு ஆதரவாயிருத்தல். அவன் அந்த பிரம்மதீர்த்தத்தினை கருப்பம் போல் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த உலகம் மீண்டும் உருவாவதற்கு ஆதாரமாக இருந்தது அந்த ஒரு சீர்காழியம் பதி என்று சொல்லுவார்கள். இப்படி அவ்வளவு சிறப்புடைய அந்த பதியிலே மறையவர் குலத்திலே அந்த குலத்தினுடைய ஒரு ஒழுக்க நெறியிலே மேம்பட்ட அந்த சைவ நெறியை வலுவாமல் ஓங்கி காத்து வந்தவர் நம்முடைய கருணாத நாயனார் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலிலே ஆய அன்பர்தாம் மணிமதில் சண்பையில் அமர் பெரும் திருத்தோணி நாயனாருக்கு நல் திருப்பணியாயின நாளும் அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அனைவார்க்கு தூய கைத்திருத்தொண்டினில் அவர் தம்மை துறைதொறும் பயில்விப்பார். நாயனார் செய்த தொண்டு அந்த 2 பாட்டில் சொல்கிறார். ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையில் அமர் பெருந்திருத்தோணினர். அப்படின்னா ஆய அன்பர்தாம் அவ்வாறாகி அந்த அன்பர் கணநாத நாயனார் அழகிய மதில் சூழ்ந்த அந்த சீர்காழிப்பதிகளை விரும்பி எழுந்தருளியுள்ள திரு தோணியப்பருக்கு நல்ல திருப்பணி ஆயினவற்றை நாள்தோறும் அன்புடனே செய்து, முதல்ல அவர் நாயனார் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய தோணியப்பருக்கு பணி செய்து கொண்டு வருகிறார். நல்ல திருப்பணிகள் நாளும் அவர் அன்போடு பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அப்படி தொண்டு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த திருத்தொண்டுபுரி நிலைமையில் சிறப்புற்று விளங்குவாராய் விருப்புடன் அணைகின்ற அன்பர் இவரை பார்க்குறாங்க. சரி, நம்மளும் தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த தொண்டு செய்வதற்காக வரக்கூடிய அன்பர்களுக்கு அந்த சரியை தொண்டுகளை எல்லாம் பழக்கி கொடுத்திருந்தார் என்று சொல்லாருங்க. விருப்புடன் அணைகின்ற அன்பர்களுக்கு தூய்மையுடைய அந்த கைத்திருத்தொண்டாகிய சரியை நிலைகளில் அவர்களை அந்தந்த துறைதோறும் பயிலச் செய்வாராய். அந்தந்த நிலைக்கு தக்கவாறு அவர் அந்த பயிற்சி கொடுக்கிறது. நல்ல திருப்பயனை ஆயின என்று சொன்னால், நன்மை என்று சொன்னால் என்னென்ன, இந்த இடத்துல நன்மைகள் எல்லாவற்றிலும் சிறந்த நன்மையாக வீடு பேற்றுக்கு சாதனமாக இருத்தல். எப்போ நமக்கு வீடு பேறு கிடைக்குன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அது நம்ம செய்யறங்கிற எண்ணமில்லாத செய்யணுங்க. பெருமான் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சிவஞான போதம் 10ஆம் சூத்திரத்தில் சொல்கிற மாதிரி அவனே தானேயாகி அந்நறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதனோட வல்வினைகின்றனர். அப்போ தான் பிறப்பு நீங்கும். அதான் நல்ல திருப்பணி. நல் திருப்பணிங்கிறது என்னென்னா, அப்படி நன்மைனா இருக்கிறதுலே பெரிய நன்மை வீடு பேறு. அந்த வீடு பேற்றுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய இந்த தொண்டுகள், அதான் பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் வீடு பேற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா அன்போடு அப்படிங்கிறார். அது ரொம்ப முக்கியம். அன்பு அடிப்படையாக அன்றி செய்யும் பணியில் பயனில்லை என்று சொல்லி அன்போடு செய்யக்கூடிய தொண்டு தான் பெருமான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் தொண்டு எப்படி செய்யணும்னா அன்போடு செய்யணும் என்று சொல்கிறார். மேய திருத்தொண்டில் அப்படி நாயனார் செய்த எல்லா திருப்பணிகளின் தொகுதியை சொல்கிறாருங்க. விரும்பி அணைந்தவர்னர் அந்த திருப்பணிகளை செய்ய விரும்பி தம்முடன் அணையும் அன்பர்களுக்கு நம்ம போய் யாரையும் அழைக்கக்கூடாது, அவங்களே வரணும். ஏன்னா அந்த ஒரு நல்வினை பயன் இருந்தால் தொண்டு செய்வதற்கு தாமாகவே முன் வருவாங்க. நம்ம ஒன்றும் யாரையும் போய் கட்டாயப்படுத்தி அழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தி அழைச்சோன்னாலும் வருவாங்க, கொஞ்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த தொண்டு தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அவர்களாக உணர்ந்து வந்தால் தான் அந்த தொண்டு எப்படி செய்வாங்க, கடைசி வரைக்கும் விடாது செய்வாங்க. அதனால் தாமாகவே அணையக்கூடியவர்களுக்கு விரும்பி அணைவார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தம்மை விரும்பி அடைந்தவர்களுக்கு நாம் எப்படி தொண்டு செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். தூய கைத்திருத்தொண்டுனார். தூய்மைப்படுத்தும் தன்மையுடைய கைத்திருத்தொண்டு சரியை தொண்டுகள் என்று சொல்கிறார். அதாவது சுத்த சைவத்துக்கு உயிராவது சரிகை என்ற திருமூல தேவர்
சுத்த சைவத்து உயிர் அதே என்று சொல்லி திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் சுத்த சைவத்துக்கு உயிராக இருக்கக்கூடியது சரியை தொண்டு. முதல்ல சரியில் தான் ஆரம்பிக்கணும். நம்ம எடுத்தோன்னே ஞானத்துக்கு போக முடியாது. சரியை, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் அதன் மூலமாக பெறக்கூடிய ஞானம். எடுத்தோன்னே ஞானத்துக்கு போகிறேன் அப்படின்னா அப்படி போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அதான் அப்பர் சாமிகள் சொன்னார், நிலை பெறுமாறு என்னுதியல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்னும் அலைபுணல் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் அரூரா என்றென்றே அலரா நில்லே என்று சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரியை தொண்டெல்லாம் போய் கிரியை பூசைகளெல்லாம் செய்து பெருமானுடைய திருவடியை மனசில் அப்படியே நினைந்து யோக நிலையில் நின்று அதற்கு பிறகு பெருமான் திருவடி அடைய முடியுமே ஒழிய எடுத்துடனே நான் ஞானத்துக்கு போகிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் போக முடியாது. கொஞ்சம் படிநிலையில் தான் ஆன்மா பக்குவம் அடையும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. படிமுறையில் தான் ஆன்மா பக்குவம் அடையுமே ஒழிய ஒரு சிலருக்கு அது பிறப்பிலேயே அவர்களுக்கு அந்த ஒரு திருவருள் இருந்தால் அவர்கள் எடுத்த உடனே ஞான நிலைக்கு போக முடியும். எல்லாரும் அந்த மாதிரி போவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம கொஞ்சமாக தான் போய்க்கணும். இந்த சைவ திருத்தொண்டில் நிற்பவர்களே மேல் கிரியா யோகங்களை முறையே ஞானத்தினையும் பெற்று வீடு பெறுவார்களாதலின் அவ்வாறு பெறுவதற்குரிய தூய்மையும் தகுதியையும் முதற்கண் தருவது கைத்தொண்டே. அதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது அரும்பு மலர் காய் கனி அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்வார். அரும்பு மலர் காய் கனி. அரும்பு என்று சொல்லுவது சரியை, மலர் என்று சொல்லுவது கிரியை, காய் என்று சொல்லுவது யோகம், கனி என்று சொல்லுவது ஞானம். அப்போ இப்படி தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்கிறார். துறைதோறும் சரியின் துறைகள் பலவற்றிலும் அவை மேல்வரும் பாட்டில் அடுத்த பாட்டில் சொல்கிறாருங்க. அப்படி அவர் பணி செய்து கொண்டு வருகிறார். என்னென்ன பணி செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நாயனார் செய்த தொண்டுகளை எல்லாம் அந்த பாட்டில் சொல்கிறார். அத்தனை தொண்டு செய்திருக்கிறார். யாராவது நம்ம எப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு தொண்டு செய்வோம், அதற்கு பிறகு அந்த தொண்டை விட்டுருவோம், வேறொரு தொண்டுக்கு போயிடுவோம், உலவார பணி செய்வோம், அப்புறம் என்ன செய்வோம், திருமுறைகள் பாடுறதுக்கு போயிடுவோம், அப்புறம் மலர் தொண்டு செய்வோம், திருமுறை பாடுறதுக்கு போயிடுவோம், அப்புறம் வேறு பிரசங்கங்கள் கேட்குறதுக்கு போயிடுவோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய நாயன்மார்கள் செய்த தொண்டுகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். நல்ல நந்தவன பணி செய்பவர், நறுந்துணர் மலர் கொய்வோர், பல்மலர் தொடை புனைபவர், கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர், அள்ளும் நண்பகலும் திரு அலகிட்டு திருமெருக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கு எரிப்பவர், திருமுறை எழுதுவோர், வாசிப்போர். இத்தனை தொண்டு செய்திருக்கிறாங்க பெரியவங்க. எப்படி செய்திருக்கிறாங்க பாருங்களேன். அதாவது நல்ல நந்தவன பணி செய்பவர், நறுந்துணர் மலர் கொய்வோர் அப்படின்னார். அடியார் பெருமக்கள் நந்தவனத்திலே பணி செய்வோரும், நிறைய துணர்களில் பூத்த மலர்களை கொய்வோர்களும், நந்தவனத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், மலர் பறிக்கக்கூடிய தொண்டு செய்கின்றவர்கள், பல வகைப்பட்ட மலர் மாலைகளை புனைவர். மாலை தொடுப்பது அது ஒரு பெரிய அருமையான ஒரு தொண்டு. அப்படி மாலை தொடுப்பது, சென்று திருமஞ்சன நீரினை கொணரும் பணிக்குள்ளவர்கள், பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக கொண்டு வந்த திரவியங்கள் எல்லாம் கொடுக்கறது, நீர் கொண்டு கொடுப்பது, இந்த மாதிரி பணிகளை செய்வது. சென்று திருமஞ்சன நீரை கொணரும் பணிக்குள்ளவர்கள், இரவும் பகலுமாக திரு அழகும் திருமெழுக்கும் அமைப்பவர்கள், கோயிலையெல்லாம் சுத்தமாக கூட்டி அப்புறம் கோயிலையெல்லாம் மெழுகுவது, இப்படியெல்லாம் தொண்டு செய்வது. அப்படி இதெல்லாம் செய்கிறது. அளவுபடாத திருவிளக்கு எரிப்பவர்கள், பெருமானுடைய ஆலயத்தில் திருவிளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும்பர். அந்த பாட்டில் அப்பர் சாமி சொல்கிறாருங்க. விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மலர்தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு என்று சொல்லி அப்பர் சாமிகள் அப்படியே அந்த பாட்டில் ஒவ்வொரு தொண்டை சொல்ல. விளக்குது என்று சொன்னால் கோயிலை பெருக்குவது, கூட்டுவது. அப்படி செய்யக்கூடிய தொண்டு மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கோயிலை சாணமிட்டு மெழுகுவது அவ்வளவு சிறப்பு. அதற்கடுத்து துளைக்கினன் மலர் தொடுத்த நல்ல அன்றளர்ந்த மலர்களை பறித்து பெருமானுக்கு மாலை சூட்டி கொடுத்தா விண்ணுலகத்துக்கு போகலாம் என்று சொல்கிறார். அப்புறம் விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகுனார். நல்ல ஒரு கோயிலில் சிவாலயங்களில் திருவிளக்கிடுவது அப்படின்னா அந்த திருவிளக்கிட்டவர்கள் நல்ல ஞான நெறியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே,
பெருமானுடைய திருக்கோயிலில் சென்று நல்ல திருமுறைகளால் பெருமானை பாடுகின்றவர்களுக்கு சாமி என்ன கேட்டாலும் கொடுப்பார் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்கிறார். அது மாதிரி அத்தனை திருத்தொண்டுகளும் நாயனார் செய்து கொண்டிருக்கிறார். அதான் அளவுபடாத திருவிளக்கு எரிப்பவர்களும் திருமுறைகளை எழுதுவோர். அந்த காலத்தில் திருமுறை என்று சொல்லி நமக்கு அந்த திருமுறை தொகுப்பெல்லாம் கிடையாது, ஓலைச்சுவடியில் தான் இருந்திருக்கு. அதையெல்லாம் அப்படி அங்கங்கே இருக்கிறதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒவ்வொரு பதிகமாக எழுதுவது அப்படிங்கிறது ஒரு தொண்டு. அந்த தொண்டையும் செய்திருக்கிறார். எழுதுறத படிப்பது, பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது படிப்பது, திருமுறைகளை படிப்பது, அது ஒரு தொண்டாக செய்திருக்கிறார் நம்முடைய நாயனார் என்று சொல்லி இப்படியெல்லாம் அவர் தொண்டு செய்திருக்கிறார். நல்ல பணி செய்பவர் அப்படின்னு சார். அப்படின்னா நல்ல நந்தவன நன்மையாவது இறைவரை அலங்கரிக்க வாய்த்த புனிதமாகிய கொடி மரம் கொடிகளை எல்லாம் வளர்ப்பது, அவர்களை எல்லாம் பராமரிப்பது, சிவப்பணிக்கு பயன்படுத்துவது, இப்படியெல்லாம் நல்ல ஒரு தொண்டெல்லாம் செய்திருக்கிறார். நல்ல நந்தவன பணிகள். ஏன்னா நந்தவனம் என்று சொல்லுவது பெரியவங்கள்லாம் அப்பர் சாமிகள் தில்லை செல்லுகின்ற பொழுது நந்தவனத்தை வணங்கி கொண்டு போகிறார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த செடிகள் தான் இறைவனுக்கான மலர்களை கொடுப்பது. அந்த மலர்கள் எங்கே போகுது? பெருமானுடைய திருவடி சென்று சேருகிறது. அதனால் அந்த நந்தவனங்கள் எல்லாம் நாம் காக்கப்பட வேண்டும், தூய்மையாக வச்சுருக்கணும். நந்தவனத்தை எப்படி வச்சுருக்கணும்னா தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த நந்தவன பணியெல்லாம் செய்திருக்கிறார் நாயனார் என்று சொல்லி அதில் கையினில் தெரிந்து நல்ல கமல் முகையலரும் வேலை என்று சொல்லி அந்த மலர்களையெல்லாம் பறிப்பது ஒரு தொண்டு. அப்படி திருமஞ்சன பணிக்குள்ளோர் பறித்த மலர்களை மாலையாக தொடுப்பது. அதற்கடுத்து திருமஞ்சன பணி செய்வதற்கு அந்த மஞ்சன பணி என்று சொல்ல அந்த அபிஷேகத்துக்கான பொருள்களை எல்லாம் கொண்டு கொடுப்பது, எல்லையில் திருவிளக்கு எரிப்பது, இதெல்லாம் ஒரு பணியாக செய்திருக்கிறார். திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று சொல்லி தேவார திருமுறைகள் எல்லாம், திருமந்திரம், அம்மையாருடைய அருள் நூல்கள், இதுதான் திருமுறைகள் என்று சொல்லுவது. 12 திருமுறைகள் தான். வேறு எதுவும் திருமுறை என்ற சொல்லாட்சியில் அடங்காது என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் வாசிப்போர், திருமுறைகளை வாசிக்க பயிற்சி செய்தலும் இப்படி தான் படிக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கிறது திருமுறைகளில். அப்படி அந்த திருமுறைகளை வாசிக்க சொல்லிக் கொடுப்பது, பயிற்சி கொடுப்பது, தேவார பள்ளிக்கூடங்கள் நடத்துவது, சிவ ஆகம பாடசாலைகள், இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கக்கூடியது. அந்த வாசிப்போர் என்று சொல்லக்கூடியதில் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் இவர்களை பயிற்றுதலும் அந்த எழுதி பழக்குவது என்று சொல்லி ஞான நூல் தன்னை ஓதுதல் ஓதுவித்தல், ஞான நூல்களை ஓதுதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம், ஈனமிலா பொருள் தனக்கு ஈனமிலா பொருள் தன்னை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எளிஞான பூசை என்று சொல்லி சித்தியாரில் 8ஆம் சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி ஞான நூல்களை ஓதுதல் ஒரு தொண்டு, அதை ஓதுவித்தல் ஒன்று, நற்பொருளை கேட்பித்தல், அதே மாதிரி தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி சேர்விக்கும் அந்த எளிஞான பூசை என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய நாயனார் தன்னுடைய தொண்டாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாட்டில் திருமுறை அப்படிங்கிறது வருதுங்க. நம்முடைய 12 திருமுறைகளில் திருமுறை என்ற சொல்லாட்சி வரக்கூடியது 3 இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்முடைய தேவாரத்தில் வருகிறது. அதாவது திருமந்திரத்தில் முதல்ல திருமந்திரத்தில் நம்முடைய திருமூல தேவநாயனார் சொல்கிறாருங்க. அதாவது அது எந்த இடத்துல வருது அப்படின்னா வேடம் பதிகம் வெளும்பும் வெந்து அந்த திருப்பாடலில் வருதுங்க. நல்ல ஒரு திருப்பாடல் அது. அதே மாதிரி பெரிய புராணத்தில் இந்த கணநாதர் புராணத்தில் ஒரு இடத்துல வருகிறது. கணநாதர் புராணத்தில் இந்த இடத்துல தான் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று சொல்லி வருகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அந்த அனல்வாதம் செய்கின்ற பொழுது அனல்வாதத்திற்கு எடுத்துக்கொண்ட பதிகத்தை அந்த அனல்வாதத்தில் இடுகின்ற பொழுது சேக்கட பெருமான் அங்கே சொல்லாருங்க. சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை தாமே நீற்று வன்கையால் மறித்தலும் நேர்ந்துள்ளதால் நாள் தடம் புயத்து அன்னலார் மருவும் நல்லாறு போற்றும் அப்பதிகம் போகமார்த்த பூன்முளையால் என்று சொல்லி அந்த
அந்த மாதத்திலே அனல் மாதத்திலே போடுவதற்கு போகமார்த்த பூன்முளையால் என்று சொல்லக்கூடிய நல்லாற்று பதிகத்தை போடுகிறார்கள். அப்போ திருமுறை என்று சொல்லி அந்த இடத்துல வருது. சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை என்று சொல்லி 3 இடங்களிலே நமக்கு வருகிறது. திருமந்தரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேடம் படிகம் விளங்கும் என் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் என்று சொல்லி அந்த பாடும் திருமுறை என்று சொல்லி திருமுறையில் நமக்கு திருமந்தரத்திலும் வருகிறது. மொத்தம் 3 இடங்களிலே 12 திருமுறைகளில் திருமுறை என்று சொல்ல வரக்கூடியது. இதில் பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்களை அடக்கியது. பதிகம் என்ற சொல்லுக்கு சிவக்கணிய உரை சொல்லுகின்ற பொழுது மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய சொல் வடிவம் என்று சொல்லுவார். திருமுறை என்று சொல்லுவது முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல் என்று சொல்லி நமக்கு அங்கு சிவக்கணிய உரை சொல்லுகின்றார் என்று சொல்லி, அதே போல் நம்முடைய நாயனார் தொண்டு செய்து வருகின்ற பொழுது இப்படியெல்லாம் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று சொல்லுகிறார். இணைய பகல் திருப்பணிகள் அணைந்தவர்க்கு ஏற்றக திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்து மேவிடச் செய்தே அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புருவாய்மை மனையறம் புரிந்த அடி அவர்க்கு இன்புற வழிபடும் தொழிலில் மிக்கார். இப்படி பல திருப்பணிகளிலே வேண்டி அணைந்த அன்பர்களுக்கு, அவர்களாக விருப்பப்பட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு அவர்கள் கேட்ட அந்த திருத்தொண்டின் செயல்கள் விளங்கும்படியாக வேண்டிய குறைகளையெல்லாம் அறுத்து நிறைவாக்கி முடித்து பொருந்தும்படி செய்து அவ்வாறாகி அந்த திறங்களையெல்லாம் செய்தமையாலே தொண்டர்களை பெருகும்படி உளராக்கி நிறைய அடியார் பெருமக்களை உருவாக்குகிறார். அப்படி அன்பு பொருந்திய வாய்மையினையுடைய இல்லறத்தினை நடத்தி வாழ்ந்து சிவனடியார்களுக்கு இன்பம் பொருந்தும்படி வழிவிடுகின்ற தொழிலில் சிறந்து விளங்குகின்றார் நாயனார் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அருளுகின்றார். அப்படி அவர் செய்து கொண்டு வருகின்ற பொழுது இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர் வளர்காலி மெய் பெருந்திரு ஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது அச்சனை வழிபாடு மூலும் அன்பொடு நாளும் ஒப்பில் காதல் கூர் உளம் களி சிறந்திட ஒழுகினார் வழுவாமல். இப்படியெல்லாம் அந்த நாயனார் தொண்டு செய்து கொண்டு அப்படி வருகின்ற பொழுது அடியார்களது உள்ளங்களிலெல்லாம் எப்பொழுதும் ஏறும் சிறப்பு வளர்கின்ற அந்த சீர்காழியில் வந்தருளிய மெய்ப்பெரும் திருஞானம் உண்டு அருளியவராகிய பிள்ளையாரது திருவடியை பொருந்திய விருப்பினாலே ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை தன்னுடைய அந்த உள்ளத்திலே வைத்து வழிபாடு செய்த அந்த சிறப்பினாலே ஒவ்வொரு நாளிலும் 3 பெரும் பொழுதுகளிலும் அர்ச்சனை வழிபாட்டடை பெருகும் அன்புடன் ஒரு நாளைக்கு 3 முறை பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்குவாராம். அப்படி வணங்கி சொல்லும் ஞானம் உண்டருளிய பிள்ளையாரது திருவடியை பொருந்திய விருப்பினாலே 3 பொழுதும் மெய்ப்பெரும் திரு ஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூலம் அன்போடு செய்து. ரொம்ப முக்கியம். நம்ம குருநாதருடைய திருவடிகளை ஒரு முறை நினைக்கிறோமா, நினைச்சாவே புண்ணியம். ஆனால் அவர் எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை ஒரு நாளைக்கு 3 முறை வழிபாடு செய்தார். அது எப்படி வழிபாடு? மூலும் அன்போடு, அது நாளும் நாளும் ஒப்பில் காதல் ஒரு உளங்களி சிறந்திட ஒழுகினார் வலுவாமல் என்று சொல்லி அப்படி ஒப்பற்ற காதல் அன்பினாலே மகிழ்ச்சி மேலோங்கும்படி செய்து அவர் வலுவாது ஒழுகி வருகிறார் என்று சொல்லி திருஞான போனகர் அப்படின்னார். ஆளுடைய பிள்ளையாரை சொல்லுகின்ற போனகம்னா அமுது உண்ட பிள்ளையார் என்று சொல்லுகிறார். போனகர்னா அமுது உண்டவர். நாளும் 30 காலை நண்பகல் மாலை என்று சொல்லக்கூடிய 3 பொழுதும் அவர் பெருமானை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் என்று சொல்றார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆனதொன்றெனில் அமர்ந்த பேரன்பரும் அகலிடத்து எனில் என்றும் ஞானம் உண்டவர் புண்டரீக கடல் அச்சனை நலம் பெற்று தூணரும் கொன்றை முடியவர் சுடர்நெடும் கைலைமாள் வரை எய்தி மான நெற்பரும் கணங்கட்கு நாதராம் வழி தொண்டில் நலம் பெற்றார். அப்படி முன்கூறிய திருத்தொண்டில் விரும்பியிருந்த பேரன்பராகிய கணநாதரும் அந்த பரந்த நில உலகத்தில் என்னாலும் திருஞான சம்பந்தரது தாமரை மலர் போன்ற திருவடியை வழிபடுதலாகிய நன்மையினை அடைந்து பெருமானுடைய ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கியதான் பெருமையாக சொன்னார். சீர்காழிக்குள பெருமான் மேலே தோணியப்பர் மேலே இருந்த அன்பை காட்டிலும் கணநாதருக்கு யார் மேலே அன்பு அதிகமாக இருந்தது? ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியில் தான் அன்பு அதிகமாக இருந்தது. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி என்னாலும் ஞானசம்பந்தரது தாமரை போன்ற திருவடியினை வழிபடுதலாகிய நன்மையினை அடைந்து அதன் பயனாக பாருங்க, பிள்ளையாருடைய திருவடி வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா
தூய மனமுடைய கொன்றை மலர் அணிந்த முடியவரது ஒளியுடைய நீண்ட அந்த திருக்கயிலை பெருமலையை அடைந்து, அது பெருமான் நம்ம கைலாயம் போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள், வாதபுரடி, இவங்க திருவடி வணங்கினா போது நம்ம கைலாயம் போய், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி திருக்கயிலை பெருமலையினை அடைந்து பெருமையுடைய நல்ல பெருஞ்சவங்கணங்களுக்கு நாதராகவும் வழிவழி வரும் திருத்தொண்டில் நிலை பெற்று வாழ்ந்தார். அது ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி என்பதற்காகவே சுந்தரமூர்த்தி சாமிகள் 100 ஆண்டுகள் கழித்து அங்கே வர்றார். 100-150 ஆண்டுகள் கழித்து வருகின்றவர் உள்ளே போகிறதில்லை. ஏன்னா பிள்ளையார் அவதரித்த பெரும்பதி உள்ளும் நான் மிதியேன் என்று ஓர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் என்ன பண்ணார் தெரியுங்களா? பெருமான் அப்படி எதிர்காட்சி கொடுத்து கைலை காட்சி கொடுக்கிறார். காதில் வெண் குளையனை கடுமல வளாகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி அந்த பதிகத்தில் பாடுறார். சாதலும் பிறத்தலும் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் பாடுறார். ஞானசம்பந்த பெருமானுடைய பதியை காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி வளமாக வந்த சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இறைவன் அங்கே கைலை காட்சி கொடுத்தார். அதே மாதிரி அப்பர் சாமிகளுடைய திருவடியை பட்ட அந்த சீர்காழி இந்த திருவதிகைக்குள்ளே நான் உள்ளே மிதிய மாட்டேன் என்று சொல்லி ஓர் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சித்தவட மடத்திலே தங்கியிருந்த இதே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பெருமான் திருவடி கொடுத்தார். இப்போ பரமாச்சாரியருடைய திருவடிகளை வணங்குவது அவ்வளவு சிறப்புடையது. இப்போ நம்முடைய நாயனார் கணநாத நாயனார் ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கியதனால அவருக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா, கைலை கிடைத்தது. இப்போ கைலாயத்திலே என்ன கிடைச்சது அப்படின்னா, அவர் அங்கு வந்து கைலையில் இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பெருமையை பெற்றார் என்பதுதான். இந்த சரியை நிலையினால் அவர் செய்த சரியை மூலமாக சங்கம வழிபாடு கிடைச்சது, அடியார் வழிபாடு கிடைச்சது. அப்படி அடியார் வழிபாடு செய்ததுனால குரு வழிபாடு கிடைச்சது. அந்த குரு வழிபாடு கிடைச்சதுனால இறைவனுடைய திருவடி அடைந்தார். இதுதாங்க படிமுறை. எப்படி நமக்கு பெருமான் திருவடி கிடைக்கும்னா, முதல்ல என்ன செய்யணும்? சரியையில் நின்று வழிபாடு செய்தார். அந்த சரியை தொண்டு சங்கம வழிபாட்டில் கொண்டு போய் விட்டுச்சு. சங்கம வழிபாடு என்று சொல்லுவது அடியார் வழிபாடு. அடியார் வழிபாடு செய்ததுனால குருநாதர் கிடைச்சார். யார்? ஞானசம்பந்த பெருமானே குருநாதராக கிடைச்சார். குருநாதரை வழிபாடு செய்ததுனால இறைவன் திருவடி கைலாயம் கிடைச்சது என்று சொல்லி தொண்டரை ஆக்கினார். அடியவர் வழிபாடு செய்தார். பிள்ளையாருடைய திருவடி பெற்றார். இறைவன் உலகம் கணநாதராம் நிலை பெற்றார். இறைவன் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்திலே சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராம் நிலையை பெற்றார் என்று சொல்லி, இப்படி நிலை பெறுதல் மீளாத நிலையடைதல் என்று சொல்லி, யாரும் பெற முடியாத ஒரு பெரும் நிலை. மானம்னா பெருமையான, நன்மை என்று சொன்னால் சிவச்சார்பு, பெருமான் திருவடி அடைவது தான் நன்மை. இருக்கிறதுலே பெரிய நன்மை என்ன அப்படின்னா, பெருமான் திருவடி அடையக்கூடியது தான் நல்ல நன்மை. அதுக்கு மேலே ஒரு நன்மை ஆன்மாக்களுக்கு நன்மை என்று சொன்னால் அதுதான் உயர்ந்த நன்மை என்று சொல்லி, அப்படிப்பட்ட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவடியை மனதிலே மனமாற வழிபாடு செய்ததனாலே அவர் வந்து அந்த உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு உண்ட விடத்தை உண்ட சிவபெருமானது திருத்தொண்டின் உண்மை தரத்தில் உறுதியாக மெய்யுணர்ச்சி பொருந்த பெற்று அளவில்லாத தொண்டர்களுக்கு அந்த தொண்டர் அறிவு அளித்து, தொண்டிலே அறிவு அளித்து அவர்களது திறங்களை உலகிலே ஆக்கும் விரிந்த பெரும் புகழுடைய சீர்காழியில் அவதரித்த கணநாத நாயர் என்று சொல்லி, அது நிறைய தொண்டர்களை உருவாக்குனது மட்டுமல்ல, அந்த தொண்டர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி பணி செய்வித்த ஒரு பெருமை நம்முடைய கணநாதருக்கு உண்டு என்று சொல்லி, இப்படி ஆளுடைய பிள்ளையார் வந்து அவதரித்தமையால் சிறப்பு பெற்றது சீர்காழி திருநகரம். கைத்திருத்தொண்டில் அணைந்த அன்பர்களை பயிற்றுதல் சிறந்த ஒரு திருத்தொண்டு. திருமுறை எழுதுதல், வாசித்தல் இவை சிறந்த சிவத்தொண்டு ஆகிய ஞான பூசை என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுறை எழுதுவது வாசிப்பதும் சிவத்தொண்டாகிய ஞான பூசை என்று சொல்லுகிறார். இவ்வாறு தொண்டரை ஆக்குவது சிவன் பணியாகிய சரியை பணிகளே என்று சொல்லுகிறார். ஆளுடைய பிள்ளையார் திருவடியில் அன்புடன் நாளும் முப்பொழுதும் வழிபடுதல் குரு வழிபாடாகி சிவலோகத்தில் சேர்க்கும் தன்மையுடைய சிறந்த சாதனம் என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்தின் மூலமாக அறிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே நம்முடைய இந்த கணநாத நாயனாருடைய சரிதத்தை நிறைவாக்கி பெருமானுடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.